வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு மருந்தாலே மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. இது எப்படி அந்த மருந்தாலே அவர்களுக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனோடு ராகு சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கும்போது சொல்லுவாங்க, நல்ல வைத்தியம் பண்ணணும், வைத்தியம் கேட்கல அப்படிம்பாங்க. அல்லது நல்ல ஒரு மாத்திரை கொடுத்துருந்தோம், அந்த மாத்திரைனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அது விஷமாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டா சாப்பிட்டாருங்க, நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, திடீர்னு மரணம் வந்துருச்சுப்பாங்க. இதுதான் மருந்தாலே மரணம் ஏற்படும் அப்படின்ற ஒரு ஜாதகம். அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி 6ஆம் அதிபதி கூடி நிற்கும்போது அல்லது கூடி ஒரு வீட்டில் இருக்கும்போது செவ்வாயுடன் கூடி ராகுவுடன் கூடி இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷத்தன்மையால் ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுபோல் அஷ்டமா ஸ்தானம் என்பது ஆயுள் என்றதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கிறோம். அந்த அஷ்டமா ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சூரியனும் ராகும் சேர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு விஷத்தால், விஷம் சொல்கிறாங்களா, விஷத்தால் அவர்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் மரணத்தை கூட சொல்ல முடியும்னாமா, இவங்களுடைய மரணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தில் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஆயுள்ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துல ராகுவோட சூரியன் சேர்ந்து நின்று செவ்வாயெல்லாம் கூடி நின்னா அவங்களுக்கு மருத்துவமே எடுபடாது. அப்போ ஒரு பாய்சனை அடித்து அந்த பாய்சனை முறிக்கிறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு அவங்களுக்கு வைத்தியம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க உயிர் பிழைப்பது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். பாய்சன் சாப்பிட்டாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போனால் நல்லா ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, எல்லாமே நல்லா தான் செஞ்சாங்க, ஆனால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் கூட அந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்து சொல்ல முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரங்களில் நிறைய இருக்கிறது. அதுபோல் ஜாதகருக்கு தேக நோய் உண்டாகும். அதாவது சொல்லுவாங்க, தீராத நோய்ங்க, நாங்களே எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டோம், தீரவே இல்லை. ஒரு இடத்துல போய் நாட்டு மருந்து சாப்பிட்டு வந்தாருங்க, ஒரு 3 மாதம் நல்லா இருந்தார், 4ஆம் மாதம் திடீர்னு இறந்துட்டார். எதுக்குங்க இறந்தார்? அந்த மருந்து சாப்பிட்டது சேரலாதான், மருந்தால் மரணம் உண்டாகும் அப்படின்றது அந்த ஜோதிட சாஸ்திரம். இது ராகுவோட சூரியன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 6ஆம் இடத்தில் ராகு, சூரியன், செவ்வாய் இவர்கள் 3 பேரும் சேர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. அதுபோல மருந்தே விஷமாகுமா? இந்த மாதிரி கூடி நிற்கும்போது அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகருக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதியும், இப்போ என்னோட லக்னாதிபதி சிம்ம லக்னம், சூரியனுக்கு 6ஆம் அதிபதி சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தே விஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இது இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருப்பதும் அல்லது சூரியன், செவ்வாய், ராகு இவர்கள் சேர்ந்து 8இல் அமர்வதும் மிக மிக கடுமையான ஒரு மரணத்தை சொல்லும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தோட விதி. இதை பார்த்து அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஆராய்ந்து பதில் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்கும், நல்ல ஒரு வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தோட அனுகிரகங்கள் கிடைக்கும்ன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சமீபத்தில் கூட ஒரு ஜாதகம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அவங்க ஜாதகம் கொடுக்கல, என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை பார்க்கணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஒரு டயத்தை பார்த்துட்டு
அவங்களுக்கு மறுபடியும் நானே கால் பண்ணி சமீபத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 மாதங்களுக்குள் உங்கள் வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் சாமி, என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 46 நாட்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இது வந்து அந்த பிரசன்னத்தில் வந்து தெளிவாக வரும். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களிடம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனிஸ்வா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.